ஸோ அடுத்தது வந்து பிரவீன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, டெவாப்ஸ் ஒர்க் வந்து 24/7 ஷிஃப்ட்ல கேன் யூ எக்ஸ்பிளைன் த ஒர்க் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப சிம்பிளாவே இதை முடிச்சிடுறேன். இது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்கனைசேஷன், அவங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸ். இப்போ நீங்க வந்து இந்தியால இருந்து நீங்க ஒரு யூஎஸ் ஆஃபீஸ்க்கு வேலை செய்யறீங்க அப்படின்னா என்ன மாதிரி பாலாஜி மாதிரிலாம் நீங்க வந்து நைட் ஷிஃப்ட்ல இருந்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. இதே நீங்க இந்தியால இருந்து நீங்க வந்து ஒரு சிங்கப்பூர் கிளையண்ட்டுக்கு நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் மிட் ஷிஃப்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்தியால இருந்து ஒரு யூரோப்பியன் கிளையண்ட் அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு அரௌண்ட் மிட் ஷிஃப்ட் ஆகும். ஏன்னா ஒரு காலையில வந்து ஒரு 2 மணிக்கு ஆரம்பிப்பீங்க. நம்ம ஸ்ரீராமோட ஒர்க் ஷெட்யூல் நீங்க பாத்தீங்கன்னா கலாய்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன், பட் அவர் சீரியஸா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து 2 மணிக்கு ஆரம்பிப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு ஒரு குட்டி தூக்கத்தை போடுவாரு, ஒரு 5 மணிக்கு ஒரு டீ பிரேக் அடிப்பாரு, என்னோட சுண்டல் பிரேக்கு. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி வந்து லேப்டாப்பை பொறுமையா ஒரு 8 மணிக்கு திறப்பாரு, ஒரு 11 மணிக்குள்ள ஒர்க்க முடிச்சிருவாரு. ஓகேங்களா? சோ ஒரு மிட் ஷிஃப்ட்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. பட் சீரியஸ் நோட்ல கண்டிப்பா அந்த ஒரு 8 ஹவர்ஸும் ப்ரொடக்டிவா தான் இருக்கணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கிளையண்ட், டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆஃபீஸ், டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராஜெக்ட். ஓகேங்களா?